தீரன் மணிகள் என்பவர் பாபாதி அம்மாரே ஆன கொண்ட பந்தல் போராட வைவியுடனே போடுவார் மக்கள் வென்று மேடை ஆழ்வாருடன் செய்வார் அந்த நல்ல வேலையிலே அரணை நல்ல அரணை மணிகள் என்பவர் அண்ண பாப்பாதி பெண்களும் மனைவியும் சொந்த நல்ல சுற்றி வாரார் மணவரை ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக முன்னால் வர வைத்து கணவனும் மனைவியும் வாழ்ந்துவார் நல்ல சதையுமானே வாழ்ந்துவார் நல்ல வாசமும் நல்ல வாசமும் அவர்களுடனே வாழ்ந்துவார் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடனே வந்துவார் நல்ல சதையும் போய் உடனே வந்துவார் தீரன் மணிகள் என்பவரோ பார்த்து பெண்ணவரோ கணவனும் மனைவியுமா வந்துவார் தீரன் மணிகள் என்பவரும் அவருடைய மனைவியாகிய பாப்பாத்தி பெண்ணானவரும் கணவனும் மனைவியுமாகவே கணிந்து வெல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு கணவன் மனைவியின் வாழ்வானது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அன்பும் இருக்கணும், அறம் என்றால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கணும். வீட்டுல விட்டு கொடுக்கவில்லையே ஆனால் கடையில தொட்டு கொடுத்துதான் சாப்பிடணும். விட்டு கொடுக்கவில்லை ஆனால் கடையை தொட்டு கொடுத்துதான் சாப்பிட வேண்டும். அதாவது கணவன் பேச்சை மனைவி கேட்க வேண்டும், மனைவி பேச்சை கணவன் கேட்க வேண்டும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீ இருந்தா ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்குமா? அது மட்டுமல்ல, இப்ப உள்ள காலத்துல கணவன் மனைவிய எப்படியும் ஒரு 25,000 நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு. 2 லட்சம் ரொக்கம் ஆடிட்டு போறதுக்கு ஒரு ஆடி காரு, ஆமா இத்தனையும் வாங்கிட்டு வருவார். வந்த உடனே அம்மா நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்னா உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவோம்? ஐயோ மனுஷா
போறோம்யா போறோம் உமக்கு வேலையை வந்துட்டு போறோம். நான் வரும்போது சும்மா வந்தேன். 25 சவரன் நகை போட்டு வந்திருக்கேன். 2 லட்சம் ரொக்கம் கொண்டாந்துருக்கேன். நீ ஆடிட்டு போறது ஒரு ஆடி கார் ஒண்ணு, 10 லட்சம் ரூபாய் ஆடி கார் ஒண்ணு. ஆமா, இத்தனையும் கொண்டு வந்துட்டு உங்களுடைய பிரச்சனை நான் கேட்கவா? அதெல்லாம் கேட்க முடியாது என்பார்கள் இந்த காலம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதாவது கணவன் ஒரு வார்த்தையை சொன்னா மனைவி தட்டியே பேச மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்களா? தங்கு சிப்பாத. அதாவது கணவன் போன திசைக்கு கால நீட்டி உட்கார மாட்டாங்க. கணவன் வடக்க போனா வடக்க பார்த்து காலை நீட்டி அமர மாட்டார்கள். ஆமா, அது மட்டுமல்ல, கணவனின் பெயரையும் சொல்ல மாட்டார்கள். வீட்டுக்காரர் வேறு சுப்பிரமணியன் இருந்தா கடையில போய் சுக்குன்னு கேட்க மாட்டாங்களாம். ஆமா, காஞ்ச இஞ்சி கொஞ்சம் கொடுங்களேன். ஆமா, காஞ்ச இஞ்சி கொடுங்களேன் அப்படின்பா. தன்னுடைய கணவன் பேரு திருமலையா இருக்கும். ஆமா, என்ன சொல்லுவார் தெரியுமா? மலை மேல இருப்பாரு பாரு, பெருமானோட அவதாரம் அப்படின்னோடனே இவர் சொல்லுவாரு, ஓ திருமலையா. ஆமா, இப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனா இந்த காலத்துல முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே ஏ அத்தா அத்தா மாமான்னு கூடுவாங்க. கொஞ்சம் காலம் போவோம். கொஞ்சம் காலம் போன உடனே ஒரு குழந்தைய 2 குழந்தை ஆச்சுன்னா யோ ஆமா அப்படின்னு சொல்றது. குழந்தை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா இந்தாரோ அப்படின்பா. இப்ப உள்ள காலத்துல கணவனுக்கு மதிப்பே கிடையாது. நம்ம வீட்டுக்கார மனசவங்க சும்மா வராங்களா? காலையில போகும்போது ஒரு ஆளா போறாங்க, சாயங்காலம் வரும்போது 2 பேரா வராங்க. ஆமா, கூட ஒருத்தரை கூட்டு வரல. வரும்போது இந்த ஒரு பச்சை கடைன்னு ஒரு கடை இருக்கு. ஆமா, அந்த கடையில ஒன்ன வாங்கி அடிக்கிறது, ஒன்ன வீட்டுக்கு கொண்டு வர்றது. வீட்டுக்கு கொண்டு வந்தா வீட்டுல நம்ம வீட்டுக்காரina ஆராத்தியா இருப்பா. ஆகவே அப்படியெல்லாம் இருந்த காலம். ஆனால் இந்த தீரன் மணிக்கர் என்பவரும் பாப்பாத்தி பெண்ணவளும் கணவனும் மனைவியுமாகவே கட்டுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளையில், அதாவது ஒரு நாளியாலும் செல்வம் வரும், ஒரு மூடியாலும் செல்வம் வரும். ஒரு பெண்ணானவள் சிக்கனமா இருந்து வந்தா அந்த வீடு வீடா இருக்கும், இல்லனா காடா மாறிடும். ஒரு பெண் நினைத்தால் வீடு, இல்லைன்னா குட்டிச்சுவர். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் பாப்பாத்தி பெண்ணவர் மனைவியுமா வந்து வரும் நாளையில மலப்படியா மணியார சாவடியா அங்கே சூழலையா அங்கனமா கட்டும் மாளிகையா பிள்ளை இல்லை ஆளங்கூடி போகையில செய்ய பிள்ளை இல்லை அந்திய காலத்திலே நமக்கு ஆதரிக்க பிள்ளை இல்லை.
ஐயா எங்க நவா மன்னவரே பார்த்தால் பாபாத்தி பெண்ணானவள் எங்களவா மன்னவா இதனால் இதுவரைக்கும் சரி மக்கள் அனைவர்களும் ஒன்று கூடி என்னை மலடி மலடி என்று அங்கேயெல்லாம் பேசுகின்றார் மலடி என்று நம் இனத்தாரெல்லாம் பேசுகின்றார் மன்னவா அதனாலே என் கணவா மன்னவா இதனால் இதுவரைக்கும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லை சுவாமி என்பதாக சொல்லி அதுதான் புலம்பினார். அதாவது ஒருவர் ஒரு வீட்டுக்கு வந்தா வந்தவுடனே அம்மா நீ எத்தனை நகை வச்சிருக்க, உங்ககிட்ட எவ்வளவு இடம் இருக்கு, எத்தனை ஆடு இருக்கு மாடு இருக்கு, எவ்வளவு இடம் இருக்குன்னா கேட்பாங்க. அப்படி கேட்க மாட்டாங்க, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு என்றுதான் கேட்பார்கள். அதாவது பிள்ளை செல்வம் தான் பெருஞ்செல்வம். ஒரு வீட்டுல 2-3 குழந்தைகள் இருந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? ஆமா, அதே இது குழந்தை இல்லைன்னா கம்முன்னு இருக்கும். அப்பதான் பார்த்தால் இந்த பாப்பாத்தி பெண்ணானவள் தன்னுடைய கணவனாகிய தீரன் மணிக்கிற இடத்திலே சொல்கின்றார், ஐயா எங்க நவா மன்னவரே எஜமானே ரதகிரியே பட்டம் ஆறுவது போ மங்கையோடு சேர்வது போ ஐயா பட்டம் ஆறுவது பட்டம் ஆறுவது இனத்தாரோடு ஐயா பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார்கள். இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார்கள். இல்லா வாசலுக்கு மாமுனிவர் வரவே மாட்டார்கள். இல்லா வாசலுக்கு மாமுனிவர் வரவே மாட்டார்கள். இல்லா வாசலுக்கு இல்லா வாசலுக்கு முனிவர் வரவே மாட்டார்கள். என்னவா மன்னவா, நான் தண்ணீர் குடம் எடுத்து தண்ணீருக்கு சென்றாலும் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் என்னை பார்த்து இளனமாக பேசுகின்றார்கள். மன்னா, ஏ அம்மா பாப்பாத்தி, உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? இதனால் இதுவரைக்கும் உனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு கை பிள்ளை கால் பிள்ளை வாய் பிள்ளை எல்லாம் அழுகுது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு, ஒரு பிள்ளை தொட்டில தூங்குது, இன்னொரு பிள்ளை என் வயிற்றுல இருக்கு. அதனால நீ சீக்கிரம் போய் என்னமா செய்ய போற என்பதாக சொல்லி என்னை இரணமாக பேசுகின்றார்கள். மன்னவா என்பதாக சொல்லும் பொழுது எல்லையிலே ஒரு மரமா, எல்லையிலே ஒரு மரமா, ஒரு மரமா அங்கே எனக்காய் காய்க்கும் மரம், காய்க்கும் மரம்.
காய் காய்க்குமாரோ சாதி காய் காயாமல் சத்திலையும் தல்வானே என்ன பாவம் நாம செய்தோ என்ன பாவம் நாம செய்தோ இதுவரைக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்லி பாப்பாதி பெண்கொடியா மதிலை அழுது மெல்ல பம்புவானா முத்து போல கண்ணீரைத்தான் முகமெங்கும் ஜோரையிட்டாய் முகமெங்கும் ஜோரையிட்டாய் போலை கண்ணீரைத்தான் முகமெங்கும் வீரன் மணிக்கிறானவர் தன் மனைவிடத்திலே அம்மா அஞ்ச வேண்டாம் அடைய வேண்டாம் அது கவலையானது உனக்கு வேண்டாம் கடவுளை நல்லானது இருக்குமே ஆனால் குழந்தை வச்சு பார்க்கலாம் அம்மா பகவானே நல்லானது இருக்குமே ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை குழந்தையானது நமக்கு கிடைக்கும் அம்மா என்பதாக சொல்லி ஆற்றினான் தேற்றினான் முருக பேசினான் அப்பொழுது வார்த்தார்கள் என்ன இருந்தாலும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை நாவியற்றவனுக்கு நாராயணனே துணை நாவியற்றவனுக்கு நாராயணனே துணை அதான கேட்டேன் அதாவது ஒருவருக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி திருவடியா நடந்து போவோம் காலில் ஒரு சின்ன கல்லு தட்டுனுச்சு அப்படின்னா ஏ கடவுளே எனக்கு போய் காலில் கல்லு தட்டணுமா என்று கடவுளை தான் ஏசுவோம். ஆனால் கடவுள் முன்னாலே வந்து கடவுளை நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை ஒழிய வேண்டும், ஊடு செழிக்க வேண்டும், உள்ள மழை ஒழிய வேண்டும் என்று பகவானை வேண்டணும். வேண்டினால் பகவானுடைய அருளாலே நமக்கு மாட மாளிகை கோட கோபுரம் ஏராள செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார். ஆனால் ரோட்டடியா போகும்போது இறங்கி வந்து சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இருக்குமா? நேரம் இருக்காது. வண்டியில போகும்போது செவுட்ல அடிப்பா இப்படி ஆமா. அதாவது நம்மளுடைய குலதெய்வத்தின் இடத்திலே வந்து நம்ம நிறையலாம் ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. வந்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு கற்பூரமாவது பொருத்தி வைத்து தன்னுடைய கவலைகளை எல்லாம் சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலே போதும். அந்த கண்ணீருக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஆகவே தன்னுடைய குலதெய்வத்தை வந்து பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த தீரன் பண்ணிக்கர் என்பவர் பாப்பா ஆத்தி வெண்ணவர் ஒரு முகமா வேலையின் வாசலை எங்களுக்கு மலை செல்வம் கிடைக்கவே
சோனி ஒத்திரத்தில் ஆறாரே ஒரு முகமா ஐயாலை விளக்கரித்து நானும் செய்தார் நானும் செய்த நாளையில சந்தி மேலையன் அருளாரி ஆயிரையால் பாப்பாரி பாத்தி பெண்ணவர் அன்று முதல் குளிமரம் ஐயா 30 நாள் ஒரு மாதம் 30 நாள் ஒரு மாதம் அந்த வைகுண்டலால் கற்பமா சாம்பலை எடுத்து இப்ப நம்ம வீட்லயும் வீடு செத்துக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க அவங்க கை சுரசுரப்பா இருக்கிறதுக்காண்டி சாம்பலை எடுத்து வச்சு அப்படியே கைய தப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெவண்ட் எடுத்து ரெவண்ட் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஐயா வீரமா இருக்கும் போது ஐயா 9ஆம் மாதத்திலேயே உத்தமையால் பாப்பத்தியமா கணவனை அழைப்பார் கட்டழகி பாப்பத்தியம்மா ஐயா எங்க மன்னவரே நேரகிரியே என்னுடைய வார்த்தைகளும் கடை போகணுமே மிட்டாய் வாங்கணுமே என்னவா மன்னவா தாரா கடைக்கு போய் எனக்கு லட்சம் தாய் வேணும் அது மட்டுமல்ல ஆமாவோட உருந்தவட காரோட இதெல்லாம் எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்டா சரி ஏன்னா கர்ப்பமான தாய்மார்கள் என்ன கேட்டாலும் கணவன்மார்கள் உடனே செஞ்சிருவாங்க என்ன 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 கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மனைவிமார்கள் என்ன கேட்டாலும் சரி சரி கணவன் உடனே வருவார் அப்பதான் இந்த தீரமணிக்க நேரம் எங்க வராரு மனைவியுடைய வார்த்தையை கேட்டு யாரா கடைக்கு வாரார்
ஆமா லாலா கடைக்கு வந்து சரி லட்டு மிட்டாய் ஆமா காரச்சேவு சரி. இரும்பு சேவை ஆமா இந்த நெளிஞ்சிருக்குமே ஆமா இது காரப்பொடி ஓமப்பொடி வாமப்பொடி ஓமப்பொடி முறுக்கு ஜிலேபி ஆமா அத்தனையும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா அத்தனையும் மொத்தமா சேர்த்துட்டாரு அது மட்டும் கிடையாது அப்போ? நேரம் எங்க வராரு இங்க டீ கடைக்கு வராரு ஓ டீ கடை ஆமா அவர்கிட்ட ஒரு நாள் பதினஞ்சு டீ வேணுங்க டீ கடைக்கு வந்து சரி கார வடை உளுந்த வடை ஆம வடை ஆமா பச்சி சரி. அதிரசம் ஆமா அத்தனையும் வாங்கி கொண்டு முறுக்கு முருகா ஆமா. முருகு தான் அழகடை வாங்கியாச்சா இந்த டீ கடை முறுக்கு வேற கடிக்க முடியாதுல்ல அப்படியா வாயில போட்டு நமக்கு மெதுவா சாப்பிடலாம் ஆகவே என்ன அத்தனையும் வாங்கி கொண்டு சரி. நேரா வீட்டுக்கு வந்தார் வந்தா வீட்டுக்கு வந்த உடனே மனைவி பாப்பாத்தியம்மாள் பார்த்தா இவன் என்ன கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்னா ஆமா. வாங்கி ஒண்ணு ரெண்டு எடுத்து சாப்பிட்டா ஆமா ஏன்னா என்ன? அதிகமா சாப்பிட முடியாது முடியாது உடனே வார்த்தா என்ன கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா மிச்சத உள்ளா ஆமா ஓரமா வாட்டுல இருக்கு ஆமா அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தமும் நஞ்சல்லவா இருந்தாலும் கர்ப்பமான தாய்மார்கள் முழுவதுமா சாட முடியாது ஆமா அப்படி இருக்க சரி. அங்கே 9 மாதத்தில் 9 மாதத்தில் முட்டமியல் பகவதி அம்மா கர்ப்பமான கர்ப்பம் வந்த நாளையிலே உண்ணும் பொருள் தான் மறந்தான் 10வது மாதத்தில் 10வது மாதத்தில் பாப்பா திவனவரோ எனக்கு வயிறோ வலிக்கு அதனாலே மருத்துவத்தை அழைத்து வாருங்கள் மருத்துவத்தை அழைத்து வாருங்கள் சொல்லும்போது இந்த காலத்துலதான் ஆமா தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு ஆமா. நர்சிங் ஹோம் ஆஸ்பத்திரி ஆமா. எல்லாமே இருக்கு ஆமா, nursing. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது கிடையாது எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி சரி. வீட்டுலதான் பிறக்கும் நடுவீட்டுகளத்தான் ஆமா ஆ. வீட்டுல நடக்கூடம்னு ஒண்ணு இருக்கும் ஆமா அங்கதான் பிறக்குமா சரி. இப்பதான் ஆஸ்பத்திரி நர்சிங் ஹோம்ல இருக்கு ஆமா அப்ப பார்த்தால் இந்த பாப்பாத்தி அம்மா அம்மா என்னங்க என்ன? எனக்கு வயிறு வலிக்கு வலிக்கு. அதனாலே என்ன? மருத்துவத்தை அழைத்து வாருங்கள் அப்படின்னா ஆறுகோள் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய நாளையில் நாளையே மலைக்கும் சூழுக்கும் சரி. மட்டு கட்ட முடியாது முடியாது ஆகவே என்ன? அதே நேரத்தில் பார்த்தா என்ன? அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஆமா. விவசாய வேலைக்கு போயாச்சு ஊர்ல ஒத்த நாள் ஒரே ஒரு மருத்துவ பெண்ணால் மட்டும் இருக்கா ஆமா பழைய ஆட்சி அப்போ பார்த்தால் இந்த தீரன் பணிக்க ஆமா இந்த மருத்துவத்திடத்திலே வந்து வந்து எம்மா என்ன? என் மனைவிக்கு சரி வயிறு வலி வந்தது ஆமா. பிரசவம் பார்க்க வா என்று சொல்லும் பொழுது சரி அப்போ நான் பார்த்தால் இந்த மருத்துவச்சி ஆமா ஐயா என்ன? நான் வரணும்னு சும்மா வர மாட்டேன் மாட்டேன் எனக்கு சம்பளம்னு ஒண்ணு வேணுமே சம்பளம் சம்பளம் எவ்வளவு தருவீங்க அப்படின்னா ஆமா. உடனே பார்த்தால் இந்த தீரன் மணிக்க ஆமா. என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னாரு? ஏ அம்மா மருத்துவமே மருத்துவமே ஓர் 1000 பொன்னாரே பாராய் மருத்துவமே ஓர் 1000 பொன்னாரே பாராய் மருத்துவமே ஓர் 1000 பொன்னருவோம் ஓர் 1000 பொன்னருவோம் ஒரு இடத்தில் ஒத்தடுவே
மருத்துவமே மூவாயிரம் கொண்டாரே ஆராய் மருத்துவமே மூவாயிரம் பொன்னலுவோ மூவாயிரம் பொன்னலுவோ என் மொத்தத்தில் கொடுத்தெடுப்பே என்னைய ஆயிரமா கூட்டிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்க இருக்க முடியுமா அப்படின்னா உடனே பார்த்தால் இந்த மருத்துவம் ஐயா 5000 பொண்ணு தந்தா ஆடி அசையாம நான் வருவேன் ஆனால் நான் நடந்து வந்தா என் உடம்புலாம் நோகும் அதனால எனக்கு ஒரு வண்டியை வர சொல்லுங்க அப்படின்னா அந்த காலத்துல மாட்டு வண்டி தானே இப்பதான் பிளஸரு ஆடி காரு பிளஸர் சுகர்ங்கிற நோய்ப்பா அப்படி நீங்க பிளஸர் சுகர் அதாவது பிரஷர்னா தான் நோய் சரி பிரஷர்னா காரு ஓ காரு பழைய அம்பாசிடர் காரு இப்ப யார் வீட்லயும் கிடையாது எங்க வீட்டுல இருக்கு அம்பாசிடர் எங்க வீட்டுல இருக்கு அப்படியா ஆமா இப்போ உள்ள கார் அப்பளமா நெருங்கிடும் நீயே வச்சுக்கோ அம்பாசிடர் கம்பீரமா நிக்கும் அதான அப்படி இருக்க பார்த்தால் இந்த மருத்துவம் ஐயா 5000 பொண்ணு தந்தா அசையாம நான் வருவேன் என்பதனை சொன்ன பொழுது அங்கே ஆட்டம் என்று சமாளிக்கு இளைய மருத்துவமே ஆளை உருவகமா அரண்மனைக்கு வராரே அரண்மனைக்கு வராரே இளைய மருத்துவமோ என்னுடைய வார்த்தைகளும் அங்க மது வருதம்மா அந்த வருதம்மா ஆயாசம் வருதம்மா அம்மா அம்மா மருத்துவமே உள்ளம் வருதம்மா உலகம் அது நோகுதம்மா இந்த நல்ல பிள்ளையாரே சொல்லி மருத்துவமோ அவளுடைய அம்மதியே பாவத்தியம்மா சொன்ன போதே பார்த்தாலே மருத்துவமோ அம்மா பாவத்தியம்மா அஞ்ச வேண்டாம் அடைய வேண்டாம் குழந்தை பிறக்கும் முன்னாலே கஷ்டமாயிருக்கும் அம்மா குழந்தையது பிறந்துதானா குழந்தையது பிறந்துதானா கையில் வைத்து கொஞ்சமாவே சப்பாத்தியை அழைத்து வந்து அம்மாவே பகவதியம்மா முக்காலியில் இருந்துக்கம்மா பாச கையை பிடிச்சுக்கம்மா தடவுடன் இருந்துக்கம்மா தடவுடன் இருந்துக்கம்மா கண்மணி வரப்பாம்மா அந்த நல்ல குழந்தைக்கு தான் 16 மாத
தொட்டிலாக்கி மகளை தானே வளர்த்துவார். உண்மையுடன் வளர்த்துவார். அந்த காலத்து தலைமார்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும். நாலு விஷயம் என்ன? அதாவது கோலம் போட தெரிஞ்சிருக்கிறோம். முதலாவது கோலம் போட தெரிஞ்சிருக்கணும் பெண்ணா பிறந்தவளுக்கு. 2வது என்ன? உறவு போட ஆமா, தெரிஞ்சிருக்கிறோம். கோலம் போட தெரிஞ்சிருக்கணும். அது மட்டுமா? என்ன? அதாவது ஆமா, இந்த ஒரு தாலாட்டு பாட தெரிஞ்சிருக்கிறோம். குழந்தைக்கு தாராட்டு பாட தெரிஞ்சிருக்கணும். கடைசி காலத்துல ஆமா, மாமனார் மாமியார் போனா நம்ம ஊருக்கு போகும்போது முகாரி ராகம் வைக்க தெரிஞ்சிருக்கிறோம். முகாரி என்ன முகாரி போடவும் தெரியாது, ஆமா. கோலம் போடவும் தெரியாது, ஆமா. தாலாட்டு பாடவும் தெரியாது. முகாரி வைக்கிறது. ஆமா. சரி. அப்பதான் பார்த்தால் இந்த பாப்பாத்தி அம்மா ஆமா. தன் மகளாகிய மலையரசிக்கு சரி. எப்படி தாள